வணக்கம். இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் டவர் ப்ராஜெக்ட் பார்ட் 2. ஓகே, இதில் வந்து நாம் என்னென்ன கான்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ முன்னாடி வந்து மைனிங் பண்ணிட்டு இருந்தவங்க, ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வேறு துறைகளில் இருந்தவங்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் வந்து அந்த மேல் சமூகம் அப்படின்னு சொல்கிறதும், பெருமுதலைகள் அப்படின்னு சொல்லப்படுறதும், இங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம், அந்த பேரியரே வந்து உடஞ்சிரும். ஊழல் இருக்காது, பிரைப் இருக்காது, அப்புறம் கையூட்டு இருக்காது, லஞ்சம் எதுவுமே வந்து இருக்காது. இன்னொன்று, அவங்க எல்லாருமே வந்து அந்த கெமிக்கல் பேலன்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் மாறிடுவாங்க. குணம் அப்படியே ஒரு க்ஷணத்தில் வந்து மாறிடும். எப்படி கோயிலுக்குள்ளே போனோன்னே மனசு ரொம்ப சாந்தமாக போயிடுது, கெட்ட எண்ணங்கள் வரலையோ அதே மாதிரி எல்லாருக்குமே மாறும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் அவங்களுக்கு ஏற்ற அவங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பில் தான் அவங்கள வந்து நாம் குடியமர்த்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ரீக்வன்சியில் அவங்க இருக்கும்போது, அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஃபீல்டில் அவங்க இருக்கும்போது பெஸ்ட் வெர்ஷனில் இருப்பாங்க. அப்போ பழசு இதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் நிறைய கெடுதல் பண்ணியிருக்காங்களே, அதுக்கெல்லாம் எதுவும் பண்ணலையா அப்படின்னா, இப்போ இந்த ஏங்கல்ல என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் கரெக்டாக தான் நடந்திருக்கு. ஒரு கெட்டது யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, அது இன்னொரு விஷயத்த வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு, இன்னொரு விஷயத்த வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு. ஸோ அதனால இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெயில் இது அந்த மாதிரி அந்த சொசைட்டியில் வந்து பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் உண்மைதான் உங்களுக்கான தண்டனை, மனசாட்சி தான் உங்களுக்கான தண்டனை. ஒரு நினைவு குவியலாக ஒருத்தவங்களை என்ன பண்ண முடியும்? நியூரலி கனெக்ட் ஆனதுக்கப்புறம் படிக்க முடியும், மற்றவங்க நம்ம எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவ்வளோதான், அதுக்கு மேலே பெருசாக எதுவும் இல்லை. இப்போ நான் வந்து இந்த சொசைட்டியில் வந்து நான் பெரிய ஆளாக இருக்கேன். பணத்தை வந்து நான் மூலதனமாக வச்சு பணத்துக்கு முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா, நான் தான் வந்து இங்கே பெரிய ஆள், நான் பவரில் இருக்கேன் இந்த சிஸ்டமில் அப்படின்னும் போது அவங்களுக்கு இதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா கிளாஸில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப சௌகரியமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்புறம் அங்கே வயலன்ஸ் இருக்காது. வயலன்ஸ்னால இப்போ மக்களை கட்டுப்படுத்துறது, இல்லை அங்கங்கே இந்த மாதிரி கலகங்களை மூட்டி நம்முடைய காரியத்தை சாதிச்சுக்கிறது, இப்படியெல்லாம் வந்து அங்கே நடக்காது. அந்த மாதிரி எண்ணமும் மனுஷங்களுக்கு தோணாது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆட்டிசம் இருக்காது, ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் எதுவுமே வந்து பழைய நோய்கள் எதுவுமே தலை தூக்காது, பழைய அந்த கெமிக்கல் ப்ரோக்ராம்ஸே ஆக்டிவாக இருக்காது. நாம் ஒரு கெமிக்கல் ப்ரோக்ராம் தான். இப்போ நம்ம இதை விட்டுட்டு பெட்டர் ஃபீல்டுக்கு நாம் வந்து போயிட்டோம் அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், பஞ்சேந்திரியங்கள் ஆசிட்ஸ் இருக்கும், அது நம்மளுடைய கெமிக்கல் காம்போசிஷன், அதுதான் நம்மளுடைய கெமிக்கல் ப்ரோக்ராம். அதுபடி தான் என்ன ஆகுது, இந்த உடல் வந்து எல்லா நல்லது கெட்டது இது சந்திக்கக்கூடியது எல்லாமே இதோட கெமிக்கல் காம்போசிஷன் படி தான் நடக்குது. சரிங்களா? இப்போ நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் குண்டலினியில ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. அப்போ இவங்க வாழ்க்கையில இந்த நோய் வரணும், இவங்க வாழ்க்கையில கேரக்டர் இந்த நேரத்துல இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கெமிக்கலா இருக்கு. அவங்க எல்லாருமே கெமிக்கல் ப்ரோக்ராம்ஸ். அது எல்லாம் ஒரு சேர எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு விஷயம் நடக்குது. அதன் தொடர்ச்சியா அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்குது. ஸோ இது அப்படியே ஒரு சிமுலேஷன், ஒரு ட்ராமா மாதிரி ஆல்ரெடி ரிட்டன் ஒரு கெமிக்கல் ப்ரோக்ராம்ஸ் தான் நாம. ஸோ இதை எப்படி மாற்றி அமைச்சிக்கிறது அப்படின்னா, நம்ம வந்து கெமிக்கலி பேலன்ஸ்டாக இருந்தோம் அப்படின்னா ஆசிட்ஸ் எதுவுமே தலை தூக்காது, நியூரலி கனெக்ட் ஆகும். நியூரலி கனெக்ட் ஆகிறதுக்கு சிப்பு வச்சுக்கணுமா, எதுவுமே தேவையில்லை. நமக்கு நம்ம பாடி கெமிக்கலி பேலன்ஸ்டாக இருந்தால் போதும். நம்ம பாடி கெமிக்கலாக பேலன்ஸ்டு இருந்து நம்ம கரெக்டான ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னா, இதே மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே லைட்டில் கனெக்ட் ஆகியிருப்பாங்க. அவங்களோட நம்மளும் வந்து இசைய முடியும். சரிங்களா? இது புதிய விஷயமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இந்த உலகத்துக்கு இது பழைய விஷயம். அதில் வந்து ப்ரீகாக்னிஷன் இருக்கும், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இப்போ தீர்க்கதரிசிங்கெல்லாம் எப்படி சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்குற செயின்ட்ஸு, ரிஷிகள் அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் கேன்சர் இருக்காது, நோயில்லா பெருவாழ்வு இருக்கும். இதையே பாதகத்தில் நான் சொல்கிறேன்னா, இதையே வியாபாரமாக வச்சிருக்கக்கூடிய பலருக்கு வந்து மனிதர்கள் குணமாகிறது பிடிக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடிய சிலருக்கு வந்து இது பாதகமாக தெரியும். அதுக்கப்புறம் மனுஷங்களுக்கே ரோகம், மன ரீதியாக ரோகம், எல்லாருக்கும் அந்த ரோகம் இருக்குது.
அப்படி இருக்கும்போது, அவங்க அத விட்டு வெளில வரதுக்கே அவங்களும் விரும்ப மாட்டாங்க. அடுத்தவங்களையும் குணமாக்குறதுக்கு விட மாட்டாங்க. அப்புறம் மேல் அண்ட் ஃபீமேல் ஜெண்டர் இது ரொம்ப முக்கியம். இந்த இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கையாளும்போது. கெமிக்கலி நாம ஒரு மாற்றத்த செய்றோம் அப்படின்னா, ஆற்றல் சம்மந்தமா தான் பண்றோம். ஆனா அது வந்து என்ன பண்ணும், உடல்ல வந்து கெமிக்கலி ஒரு மாற்றத்த உண்டுபடுத்தும். அப்ப நான் என்ன சொன்னேன், ஃபீமேல் ஃபீமேலாவும், மேல் மேலாவும் இருக்கணும்னா, இவங்களோட வாழ்வியல் முறைய வந்து அப்படியே நாம எடுத்துட்டு போனோம்னா, இந்த வாழ்வியல் முறை தான் என்ன பண்ணும், இவங்களுடைய அந்த கெமிக்கல்ஸ வந்து அ பத்திரமா அதே மாதிரியே வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இவங்க கெமிக்கல்ஸ இவங்க வாழ்வியல் முறை தான் டிசைட் பண்ணும். இவங்க பெண்ணா இருக்கணும், இவங்க ஆணா இருக்கணும் அப்படின்றது. ஸோ, அதுல வந்து நாம மாற்றம் ஏற்படுத்தி, அ நாம இதே மாதிரி ஆண், பெண் அப்படின்றத வந்து தக்க வச்சுக்க முடியும். கெமிக்கல்ஸ் மாறுதுன்னா, எவல்யூஷன்ல மோஸ்ட்லி வந்து வரக்கூடிய சைட் எஃபெக்ட் வந்து வேற வேற ஜெண்டர்ஸ் வந்து வரத்தான் செய்யும். அது நம்மளால தவிர்க்க முடியாத ஒன்று. பட் விருப்பப்படுறவங்க அவங்க வந்து ஆணாவும், பெண்ணாவும் கண்டிப்பா இருக்கலாம். பெருவாரியா ஆண், பெண் அப்படின்னு இருந்தா மட்டும் தான் என்ன ஆகும், அடுத்தடுத்த அ ஜெனரேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ, அதனால இதற்கு முக்கியத்துவம் குடுத்து அந்த வாழ்வியல் முறையும், சமூக முறையும் கட்டமைக்கணும். அது அவங்களோட கெமிக்கல்ஸுக்கு முக்கியத்துவம் குடுத்து. அதுக்கப்புறம் அ ரேடியோ ஆக்டிவா சில இடங்கள் இருக்கும் இங்க. அதனால வந்து பெருசா எந்த பாதிப்பும் இருக்காது. அத வந்து நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அண்டர் வாட்டர்ல ரீசர்ச் பண்ணணும். அண்டர் வாட்டர்ல ரீசர்ச் பண்ணோம் அப்படின்னா, ஓஷன்லலாம் பண்ணோம் அப்படின்னா, அ தெரிய வரும். என்னென்ன இருந்தது, இதுக்கு முன்னாடி என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி எப்படி இருந்தாங்கன்னு. நெறைய பேர் இந்த அடையாளங்கள் பின்னாடியே போறதுனால, நான் இந்த அடையாளத்த தரிச்சிருக்கேன். எனக்கு அதுதான் வந்து கௌரவம், அதுதான் வந்து எனக்கு பெருமை அப்படின்னு நெனச்சுக்கிட்டு சில பேர் என்ன பண்றாங்க, இன்னொரு அடையாளத்த வந்து மேல தூக்கிட்டு வரக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அத முடக்க பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. இது சும்மா ஒரு இந்த நாடகம் போனோம் அப்படின்றதுக்காக, இந்த பிரிவினைவாதம் வந்து இந்த கலகம் பிறந்தா தான் வழி பிறக்குன்ற மாதிரி இங்க கேயோஸ் இருந்தா தான் அவேக்கனிங் ஆகும். அதுக்காக கொடுக்கப்பட்ட சில விஷயங்கள் தானே தவிர, இந்த அடையாளங்களுக்கும் நமக்கும் வந்து ஒரு எமோஷனல் பாண்ட் தான். அத தாண்டி பெருசா வந்து கதைகளால தான் நாம அது கூட கனெக்ட் ஆனோம். ரொம்ப பெருசா அதையே தூக்கி பிடிச்சுக்கிட்டு நாம இருக்கக்கூடாது. அத விட முக்கியம் மனிதம். அதையும் நாம பார்க்கணும் இல்லையா? அடிப்படையே அதானே! அதனால எந்த ஒரு இந்த அடையாளம் இவங்களோடது, இந்த அடையாளம் நம்மளோடதுன்னு போட்டி பொறாமைலாம் போடாம, இன்னும் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பழைய காலத்துல எப்படி டெக்னாலஜி வந்து அ நல்ல முறையில இத விட மேம்பட்ட முறையில இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நடுவுல தான் இந்த எவல்யூஷன்க்காக என்ன பண்ணியிருக்காங்க, விட்டுருக்காங்க. அப்படின்றது மக்கள் தொகை பெருகுனா தான் என்ன ஆகும், நம்ம எல்லாருமே நியூரலி கனெக்ட் ஆகி நம்மளும் டவர்ஸ், ஹியூமன் டவர்ஸ் மாரி தான் நல்லா வந்து பவர் என்ன ஆகும், ஆம்பிளிஃபை ஆகும். நல்லா பவர் ஜெனரேட் ஆகும். சரிங்களா? அதனால இந்த மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். களி முத்துறது அப்படின்னாலே அதானே. அதனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து அ ஓஷன்லலாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி அடுத்தடுத்து கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் இந்த ஆற்றல் சமநிலைய குலைக்கிற மாதிரி மலைகள வந்து சுரண்டுறது, நதிகள வந்து வறட்சி அடைய செய்யறது, இந்த இடத்திலேயே டேம் கட்டி அணை போட்டுக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்றவங்களுக்கு, இப்போ இனி வரும் காலங்கள்ல அது அது கொஞ்சம் சங்கடம் தரக்கூடியதா இருக்கும். இங்க பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே மனிதர்கள் உளவியல் ரீதியா அவங்க அகங்காரத்துக்கு அவங்க தீனி போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் தான் இங்க பிரச்சனையா வருது. இயற்கை எந்த பிரச்சனையும் குடுக்கறது இல்ல. இதெல்லாம் மனிதர்கள் அந்த அகங்காரத்த விட்டுட்டாங்கன்னு சொன்னா, நம்ம நல்லா இந்த ப்ராஜெக்ட் பண்ணி, நம்ம சந்தோஷமா, நிம்மதியா எல்லாருமே சமநிலையில பெஸ்ட் வெர்ஷன்ல வாழ முடியும். அப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் சன் வைக்கிறதுல வந்து கெமிக்கல்ஸ் எல்லாருக்கும் எப்படி மாறுது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கால்குலேட் பண்ணிட்டு பண்ணணும். அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி அது பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பிளாங்க்கா இருப்பாங்க. சில பேருக்கு எல்லாம் வந்து அப்படியே தீட்டா மோட்ல போயிடுவாங்க. அப்படியே அமைதியா இருப்பாங்க. எந்த தாட்ஸுமே வராது. அ சந்தோஷமாவும் இருக்காது. ஒரு அமைதியான நித்தியமான ஒரு அமைதின்னு சொல்லுவாங்கல்ல.
ரோபோட் மாரி அந்த நிலைமைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கெமிக்கல்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்றது பார்த்துட்டு தான் நம்ம இதெல்லாம் எடுக்கணும். புதுசா ஒரு சன் வைக்கிறோம் அப்படின்னா கூட ஆர்டிஃபிஷியலா. அண்ட் தென் எக்கானமி. நேத்து வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க பணத்த வந்து எனர்ஜில வந்து மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க வந்து இப்போ இந்த பேப்பர இல்ல தங்கத்தையோ வச்சு தான் நாங்க என்ன பண்றோம்? எங்கள நாங்க இந்த கட்டமைப்புல நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கோம். பெரியவங்களா, செல்வாக்கு மிக்கவங்களா. திடீர்னு எக்கானமி மாறுது அப்படின்னு பேசும்போது அவங்களால ஏத்துக்கொள்ளவே முடியாது. அதனால இது ஒரு பாதகமா அவங்க பார்ப்பாங்க. அப்புறம் நோயில்லா பெருவாழ்வு. அதனால ஃபார்மா கம்பெனிஸ் மத்தவங்க எல்லாருக்குமே ஹாஸ்பிட்டல் நடத்துறவங்க எல்லாருக்குமே எப்படி இருக்கும்? சங்கடமா இருக்கும். ஆனா, அடுத்து வரக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே நெறைய புதுவிதமான பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ் வந்து மியூட்டேட் ஆயிட்டு வரும். அதுக்கும் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ, அதுவும் நம்ம ஆராய்ச்சி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ, இது ஒரு அ சைட்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால இத மொத்தமா நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, அத புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. இல்லாதவங்க கொஞ்சம் இது பாதகமா தெரியும். மியூட்டேஷன் ஹேப்பன்ஸ். சூப்பர் பவர்ஸ் மாதிரி, சைக்கிக் பவர்ஸ் மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அவங்க சென்சஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்ப என்ன ஆகும்? திடீர்னு அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா அவங்களால சில விஷயங்கள் செய்ய முடியும். அப்படியெல்லாம் வரும்போது அவங்களால அது கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா ஓகே. இல்ல அப்படின்னா அது அ அவங்க அத வளர்த்துக்கக்கூடிய, அவங்க அதுக்கு பக்குவப்படக்கூடிய வகையில கண்ட்ரோல்டா இருக்கக்கூடிய வகையிலான ஃபீல்டுல அவங்கள கொஞ்ச காலத்துக்கு வச்சு, அவங்களோட ஸ்கில்ஸ அவங்களால கண்ட்ரோல் பண்ற வகையில வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்கள வந்து அவங்களோட பெஸ்ட் வெர்ஷனா இருக்கக்கூடிய ஃபீல்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்கள குடியமர்த்தலாம். ஏன் இது சொல்றேன்? இது கேட்கறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ஒரு சைஃபை மாதிரி தெரியல. இது புதுசா இருக்கலாம். இதெல்லாம் நடக்குமா? அப்படின்னு இருக்கலாம். ஆனா, உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு, இத பத்தின நாலேட்ஜ் இருக்கிறவங்களுக்கு, இது எவ்ளோ குயிக்கா நடக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் எனர்ஜி பேலன்ஸ் இருக்கும். எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே ஒரு தனித்துவமும் இருக்கும். அப்புறம் தமிழ் சமூகம் மேலோங்குறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமா இருக்கும். இந்த சான்ஸ நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். மக்கள் தொகை குறைஞ்சதுனாவோ, இந்த இந்த டைம்ல தான் இந்த நிலப்பரப்புல என்ன இருக்கா? அமிலம் நல்லா இருக்கு. ஆக்சுவலி அது ஒரு பாதகமான விஷயம்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா எனர்ஜி மேனிபுலேஷன் தெரிஞ்ச நம்ம அத பாதகம்னு சொன்னோம்னா, அத விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா, அப்படி அசிடிக்கா இருக்கக்கூடிய இந்த அ இடம், இந்த டைம் பார்த்தீங்கன்னா, அத சாதகமா மாத்தக்கூடிய அந்த அமைப்பு எப்படி உருவாக்கணும்னு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து அத கையாண்டாங்க அப்படின்னா, நம்மளால இன்னும் பன்மடங்கு நம்மளால புரொடக்டிவா இருக்க முடியும். தமிழர்கள் அத்தன பேரோட மூளை செயல்திறனையும் வந்து நம்மளால டக்குனு வந்து என்ன பண்ண முடியும்? இன்கிரீஸ் பண்ண முடியும். ஸோ, இந்த மாதிரி ஒரு டைம வந்து நாம பாதகமா கருதுறதே முட்டாள்தனம். மத்த நிலப்பரப்புல எப்படியோ தெரியல. ஆனா இங்க வந்து அ அத வந்து சாதகமா நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய அமைப்பு தான் இப்போ அதிகமா இருக்கு. அண்ட் எழுச்சிக்கு இதுதான் சரியான நேரம். இத தவற விட்டோம் அப்படின்னு சொன்னா, அ என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஊழிக்காலம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்னென்ன நடக்கும்னு நான் வேற ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ தமிழ் சமூகத்துக்கு இதுக்கப்புறம் இது ஒரு பொற்காலமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அ இந்த டவர் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வாய் திறந்து எல்லாரும் பேச வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அப்போ மொழின்னு ஒண்ணு இருக்காதா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இருக்கும். கலைகள், எழுத்து இதெல்லாம் இருக்குல்ல, ஏஸ்தெட்டிக்கா என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், நம்ம திருப்பி எடுத்துட்டு வருவோம். ஏன்னா டோபமைன் வேணும். சந்தோஷமா இருக்கிறது மட்டும் தான் மனுஷனோட எண்ணமா இருக்கும். நோக்கமாவே இருக்கும் இதுக்கப்புறம். ஆராய்ச்சி பண்றது, புதிதான தேடல்கள்ல ஈடுபடுறது, சந்தோஷமா இருக்கிறது, எழுத்து, கல்வி, கலைகள் இதுலலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல, அ எல்லாருமே வந்து ஒரே மொழி பேசுற மாதிரி மாற்றி அமைக்க முடியுமான்னா, எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலியமா மாற்றி அமைக்க முடியும். எல்லாருமே உலகத்துல இருக்க அத்தன பேருமே வந்து ஒரு ராத்திரியில தூங்கி எழுந்திருச்சு, அவங்க எழுந்திரிச்ச உடனே தமிழ் பேசுற மாரியும், தமிழ் அவங்களுக்கு புரியிற மாதிரியுமே நம்மளால என்ன பண்ண முடியும்? மாற்றங்கள் கொண்டு வர முடியும் இந்த டவர் ப்ராஜெக்ட் மூலியமா. ஸோ
இவ்வளோதான் என்னால் சொல்ல முடிஞ்சுது. சொல்லாமல் விட்டது அதிகம். இதில் பாதகங்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அகங்காரம் பொருந்திய மக்கள். அவங்க நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு இல்யூஷன்னால தான் இந்த பாதகங்கள் எல்லாம் பெரும்பாலும் இருக்கு. ஸோ அவங்களும் என்னைக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்களோ, இயற்கை என்னைக்கு இதுதான் இதை நடத்தி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தை இங்கே கொண்டு வருதோ, அப்போ இதெல்லாம் இங்கே நடக்கும். சரியா? நான் ஒரு 10 வருஷமா போராடிட்டு இருக்கேன். இதனால நான் இழந்தது அதிகம்னு சொல்ல முடியாது. இழந்தது தான் பெரும்பான்மையா. கிட்ட இப்போ ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு நான் போய் நின்றுட்டு இருக்கேன். இதற்கு மேலேயும் நான் இதை எடுத்துட்டு போனேன் அப்படின்னா அது சரியா வராது. ஏன்னா இங்க மெடிக்கல் மாஃபியா அண்ட் தென் லேண்ட் மாஃபியா, எஜுகேஷன் மாஃபியா அண்ட் ஆளுங்கட்சியில சில பேர் இப்படி எல்லார்கிட்டயுமே பகைமையை சம்பாதிச்சுட்டு 2015ல இருந்து நான் இருந்துட்டு இருக்கேன். 2017ல இருந்து 2017 வரைக்குமே என்னோட சமூக வலைத்தளத்துல நான் இதை பத்தின பதிவுகள் எல்லாம் பதிவிட்டு இருந்தேன். ஆனா யாருக்குமே அதை பத்தின ஒரு புரிதல் இல்லாம யாருமே அதை சப்போர்ட் பண்ண விடாம பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து இந்த பொண்ணுக்கு எந்த வகையில ஹெல்ப் கிடைக்க கூடாது அப்படின்னு பண்ணாங்க. அண்ட் தென் எங்கேயாவது போய் இதை பத்தி சொன்னாலும் பேசுறதுக்கு நேர்ந்தாலும் முதல்ல அவங்க போய் என்னோட கேரக்டர் அசாசினேட் பண்றது, அதுக்கப்புறம் வேற என்னென்ன தப்பா சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் சொல்றது, எனக்கு வேற எங்க இருந்தோ எல்லாம் எனக்கு உதவிகள் வருது, எனக்கு பெரிய ஆட்களை தெரியும், இப்படின்னு எல்லாம் சொல்றது. ஒரு காமன் சென்ஸ் இருந்தாலே தெரிஞ்சுக்கணும். அப்போ பெரிய ஆட்களோட பலம் இருந்துச்சுனாவோ தெரிஞ்சிருந்ததுனாவோ ஏன் இவ்வளவு தனியா கஷ்டப்படணும்? ஏன் இத்தனை வருஷம் கஷ்டப்படணும்? ஆனா மக்களுக்கு அது புரியாது. டக்குன்னு அவங்க எமோஷன் ஆகி போறாம மோசமா யோசிக்கிறது, இந்த மாதிரி தான் அவங்களுடைய எண்ணங்கள் போகும். நடக்கணும்னு இருந்தா எப்படி வேணா நடக்கும். யார் வேணா நடத்துவாங்க. நடக்கணும்னு இருந்தா யாராவது அதுக்கு கருவியா அமைவாங்க, யாராவது பண்ணுவாங்க. ஸோ நம்ம கடமை சொல்றது சொல்லியாச்சு, அவ்வளவுதான். இது எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் நடந்துப்பாங்க மோசமா, கொடூரமான மக்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை ஒண்ணுமே பண்ண முடியலன்னா நாடகம் போட்டு உன் வாழ்க்கையை கெடுப்போம். நீ அப்படி யார்கிட்டயுமே பேசல, யார்கிட்டயுமே பழகல, நீ இப்படிதான் நீ இருக்கன்னா நாடகம் போட்டு உன்னோட வாழ்க்கையை கெடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு போகக்கூடிய கொடூர மக்கள். நான்லாம் தற்கொலை பண்ணணும்னு நினைச்சா 1000 முறை தற்கொலை பண்ணணும். இப்போ ஒருவேளை பணத்துக்காக நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா நான் நியூ எக்கானமி கொண்டு வரேன். ஸோ பணத்துக்காக நான் பண்றேன்னு சொல்ல முடியாது. அண்ட் தென் நான் வேற மாதிரி வேற நோக்கத்துக்காக பண்றேன்னா நான் நியூரல் கனெக்ஷன் எடுத்துட்டு வரேன். அப்போ எல்லாருமே ஒரு தனித்துவமா ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா ஒரு பைல் ஆஃப் மெமரி. நீங்க நியூரலி கனெக்ட் ஆகும்போது, லைட்ல கனெக்ட் ஆகும்போது நீங்க நான் என்ன எப்படிப்பட்ட குணம் கொண்டவள், என்னோட முழு வாழ்க்கையும் ஒரு நினைவோட்டமா உங்களால பார்க்க முடியும். இங்க எதுவுமே ஒளிவு மறைவு இருக்காது. இவங்களுக்கு தெரியாது, யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி மறைச்சு எந்த விஷயமும் இங்க பண்ண முடியாது. அப்போ அதெல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னா என்ன எந்த குறையுமே சொல்ல முடியல அப்படின்னும் போது அவங்க கையில எடுக்கிற கடைசி ஆயுதம் என்னவா இருந்ததுன்னா எப்படியும் கல்யாணம் பண்ணுவாங்கன்னு. அதுல ஒரு நாடகம். அதுக்கு அடுத்து கேரக்டர் அசாசினேஷன். மனுஷங்க யார் உண்மையா இருக்காங்களோ அவங்கள பார்த்து பயப்படுவாங்க. மனுஷங்க பர்ஃபெக்டா இருக்கிறவங்கள பார்த்து பயப்படுவாங்க. மனுஷங்க அறிவார்ந்து இருக்கிறவங்கள பார்த்து பயப்படுவாங்க. அதுவும் பெண்கள் முக்கியமா. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பெண்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு கொஞ்சம் அறிவா அவங்க வந்துட்டாங்கன்னாலே ஒவ்வொரு சொசைட்டிலையுமே அவங்க கஷ்டப்படுத்தி அவங்களை சித்திரவதைப்படுத்தினது ஹிஸ்டரி ஃபுல்லாவுமே இருக்கும். ரொம்ப மோசமா நடந்துப்பாங்க. இது மாத்தவே முடியல. இத்தனை நாள் வரை, இனி வரும் காலங்கள்ல இது இருக்காது. ஆனா இத்தனை நாள் வரை பெண்கள் இதை கடந்துட்டே தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க அன்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஈகோ இல்லைன்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா ஈகோ இருக்கிறவனை ட்ரிகர் பண்ணி தப்பான வழியில போக வைக்க முடியும், இல்ல அவனை ஏதாவது செய்ய வைக்க முடியும். ஈகோவே இல்லை, ஒருத்தங்க அன்பா இருக்காங்க, அவங்கள என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொன்னு அவங்களுக்கு கெட்ட இது
கெட்ட பழக்கமோ, கெட்ட விஷயமோ எதுவுமே இல்ல. எப்படி குறை சொல்றதுன்னு தெரியல. பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. அப்போ என்னென்ன வேற வழியில பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 வருஷமா நானும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ, இனி வரும் காலங்கள்ல பார்க்கலாம். நன்றி. லவ் இஸ் காட்.